கனமழை காரணமாக வடசென்னை பகுதியில் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. வியாசர்பாடி பாலத்தில் 2 பேருந்துகள் சிக்கியுள்ளதால் அந்த பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னை நகரில் கனமழை பெய்யும் போது மற்ற பகுதிகளை விட வட சென்னை பகுதியில் கடுமையான பாதிப்புகள் ஏற்படும். இந்த கனமழையின் காரணமாக வண்ணாரப்பேட்டை பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் மழை நீருடன் கழிவு நீர் புகுந்ததால் அந்த பகுதி மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். மாநகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். டெங்கு ஜுரம், அந்த ஜுரம், இந்த ஜுரம் எல்லாம் வருது. ஒண்ணுமே அப்படியேதான் இருக்கிறோம். நாங்களே தான் அவசரப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஒன்னும் யாரும் வந்து எதுவுமே என்ன ஏதுன்னு வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்க தண்ணி மழை நின்று ஓடிடும், அதோட விட்டுடுவாங்க, அவ்வளவுதான். அது இன்னும் எப்படி ஆகுது ஏதாவது எதுவுமே சொல்றது இல்லை, யாருமே பாக்குறது இல்லை. வந்தீங்க இது காலங்காலமா இது இங்க நடந்துகிட்டே இருக்குது. இது அது எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் நாசம் ஆயிடுச்சு. பொருள் எல்லாம் எதுவும் எல்லாம் ஆயிடுச்சு, எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். உள்ள 2 கோவிடும் அப்படியே நிறைய ஆயிடுச்சு. தண்ணி ஒண்ணுமே செய்ய முடியாது. எப்படி நாங்க மொண்டும் ஊத்த முடியாது, அதுக்கும் ஒரு வழி பண்ண மாட்டாங்க. இதனிடையே வியாசர்பாடி பாலத்தின் கீழ் 4 அடி அளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ளதால் அந்த வழியாக சென்ற அரசு பேருந்துகள் வெள்ளத்தில் சிக்கியுள்ளன. பயணிகள் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டதால் அசம்பாவிதங்கள் நிகழாமல் தவிர்க்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மழை பெய்ததால் பாலத்தின் கீழ் தண்ணீர் தேங்கி நிற்பது வாடிக்கையாகிவிட்டது என்கின்றனர் அப்பகுதி மக்கள். இப்ப நாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நாங்க வேலைக்கு போக முடியல, இவ்வளவு தண்ணி இருக்கு. தண்ணியில நாங்க எப்படி போறது வர்றது இவ்வளவு கஷ்டமா இருக்கு. எல்லா இடத்துலயும் தண்ணி இருக்கு. அதுக்கு பார்த்து எதனா இதுக்கு நடவடிக்கை எடுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. குழந்தை குட்டி எல்லாத்தையும் நாங்க வேலைக்கு போனோம், எவ்வளவு கஷ்டப்படுறோம்.